அதுக்கு விளங்குதா? ரைட், ஓகே, தேங்க்யூ வெரி மச். ரைட், ஓகே. அப்ப போர்ட்லாம் கொஞ்சம் கிளியர் இல்லாட்டி கொஞ்சம் செல்லு மியூட் பண்றது ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க கொஞ்சம் உங்களுடைய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் முறையில. ரைட், ஏதாவது விளங்காட்டி அவங்க பிள்ளையால் நான் பார்த்து அதை கிளியர் பண்ணிக்குவோம். ரைட், இப்ப நம்ம நேற்று போன கிளாஸ்ல நம்ம இது முடிச்சோம், பியூர் முடிச்சோம் மொராவில் 2023. அப்ப 2023 அப்ளைட் பாடு இப்ப இந்த ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஓகே. அப்ப முதலாவது கேள்வி இருந்து போவோம், டைம் போதாதால முதலாவது கேள்வி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப முதலாம் கேள்வி உங்களுக்கு திணிவு எம்மையுடைய ஒரு துணிக்கை பி ஆனது ஒப்பமான கிடைத்தரைய நிலைக்குத்தான சுவரில் இருந்து ஏ தூரத்தில். ஆகவே முதலாவது வினா வைக்கப்படு பாருங்க பிள்ளையால். முதலாவது வினா ரைட், இப்படி தரப்படி ஒரு படமாக்கல் உண்டு. அதுல ஏ தூரத்துல வைக்கப்படி இரண்டு துணிக்கைகள் வைக்கப்படி டிஸ்டன்ஸ் ஏ தூரத்தில். திணிவு எம்மையுடைய ஒரு துணிக்கை பி ஆனது எம்மையுடைய ஒப்பமான கிடைத்தளத்திலிருந்து நிலைக்குத்து சுவரில் இருந்து ஏ தூரத்தில் ஓய்வில் உள்ளது. அப்ப ஓய்வில் இருக்கிறது, 0. அதே தினுடைய ஏனும் துணிக்கை படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு கதிவுடன் பி உடன் நேரடியாக மோதுகின்றது. அப்ப யூ கதிவுடன் வந்து நேரடியாக மோதுது, பி உடன் ஏ என்பது வந்து மோதுது. ஆகவே அதே திணிவுடைய அதே திணிவு எம் ரைட் ஏ உடன் துணிக்கை படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு துணிக்கை இடையில் உள்ள ரைட் மோதுகின்ற மூளை குணம் ஹாஃப், ஈர பெருமானம் ஹாஃப் தரப்படி. ரைட், ஓகே. மோதைக்கு சற்றுப்பின் ஏகமா பியின் வேகங்கள் முறையே. அவை நமக்கு சற்றுப்பின் வேகங்களை நம்ம எடுத்துக்கோம். வேகத்தை V1 என்றும் இதர வேகத்தை V2 எடுத்துக்குவோம். ஈர வேகத்தை எடுத்தோம்னா தரப்படுதுன காட்டுக. ஆகவே B ஆனது சுவரை மோதும் கணத்தில் ஏயினானது சுவரில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கும் என காட்டுக. ரைட், அப்ப முதலாவது என்ன செய்வோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். ரைட், ஏ என்ற மீட்டர், ஏ என்ற தூரம். முதலாவது இதுல V1 V2 காண்ற நோக்கம், V1 V2 காணணும். ஒரு மொத்தல் ரீதியாக இதுல தியரியாக என்ன இருக்கு பிள்ளையால், கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம் டெல்டா என் வி, கணத்தாக்கு சம உந்த மாற்றம். அடுத்தது நியூட்டனின் பாரு விதி. அப்ப இந்த ரெண்டு விதிகளையும் பயன்படுத்தினா இதை முடிஞ்சு. ரைட், கணத்தாக்கு 0 சமன் உந்த மாற்றம் கணத்தாக்கு சமன் டெல்டா என் வி. ஆகவே இறுதி வேகம் இறுதி உந்த மாற்றம் நான் இந்த திசையில எடுத்த வேண்டால் V2 மைனஸ் இங்க அதே திசையில இருக்கிறதால பிளஸ் V1 இன்டு M, ரெண்டு ஒரே திணிவுண்டதால M ரைட் மைனஸ் ஆரம்ப உந்தம்ங்கிறது அதே திசையில இருக்கிறதால என்ன வரப்போதும் MU, அங்கால இது 0. ரைட், இறுதி உந்தம் செய்ய ஆரம்ப உந்தம். இப்ப இதை சுருக்குவோம் பாருங்க பிள்ளைங்க. எம்மா பிரிச்சு போடுங்க, எழுத மாட்டேங்கிட்டோம்னா V1 plus V2 is equal to U, முதலாம் சமன்பாடு. ரைட், இந்த திசையில பிளஸ் என்ன கருதி நியூட்டனின் பரிசோதனை விதி ரைட் அப்ளை பண்ணோம்னா இந்த திசையை பிளஸ் என்ன செல்லுது, நியூட்டன் பரிசோதனை பிரிகின்ற வேக வித்தியாசம் சமன் மைனஸ் இ என்று அணுகின்ற வேக வித்தியாசம். பிரிகின்ற வேக வித்தியாசம் நான் இதை பிளஸ் எடுத்தோம் என்றால் V2 minus V1 is equal to மைனஸ் இ என்று அணுகின்ற வேக வித்தியாசம். எதை முதலாவது கருதினோ அதே முதலாவது கருதினோம்னா U minus 0. ரைட், ஓகே. அப்ப இதை பிரேக்கெட் நீக்கிட்டோம்னா என்ன வரப்போகுது, மைனஸ் EU மைனஸ் பிரிக்கிட்டால் V2 minus V1 க்கு பதிலாக V1 minus V2 equal to EU second division. ஒன்றை இரண்டையும் கூட்டிட்டோம் என்றால் நம்முடைய பெருமானம் வரப்போகுது 1 சக 2 தருவது V2 போயிடுவா. V1 plus V1 2V1 is equal to U plus E. U பொதுவடுத்தம் என்றால் 1 plus E. ஆகவே V1 is equal to U by 2 into 1 plus E என்ற விடை கிடைக்கப்பெறுகிறது. நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. ரைட், ஓகே. இப்ப நம்ம என்ன செய்யலாம், V1 காட்டியாச்சா, பெருமானம் தந்திரிக்கான் ஹாஃப் உண்டு. அப்ப ஈர பெருமானம் ஹாஃப் தந்திரிக்கான், பெருமானத்தை போடுவோம். U by 2 1 plus E க்கு பதிலா half. இப்ப 3 by 2 3 by 4 into U. அவை காட்டியாச்சு, நம்ம காட்டியாச்சு 3 by 4 into U உண்ட காட்டியாச்சு. அடுத்த கணியத்தை காட்டுறதுக்கு இதுல உண்டு முதலாம் சாம்பாடு பிரதிட்டம் என்றால் தருவது உடைய பிரதிட்டம் V1 plus V2 is equal to. அப்ப நம்ம கண்டிருக்கோம் V1 கண்டிருக்கோம்.
அவ v1க்கு பதிலாக 3/4u plus v2 is equal to என்னமான் u. இதை வந்து அச்சம் வேண்டாம். u is equal to அங்க கழிவட்டிக்கு என்ன வர போதோ u/4 ரைட். இந்த வேகங்களை கண்டாச்சு. பிரிகின்ற வேகங்களை மொத்தலின் பின்வேகங்களை காட்டுக. b ஆனது சுவரை மோதும் கணத்தில் b ஆனது சுவரு கிட்ட வந்து மோதுற கணத்தில a என்பது பார்த்துட்டு இருப்பாரு. அவரும் மூவ் ஆகுவார். அவரும் மூவ் ஆகி இங்க வந்துட்டார். ரைட். அதை கேட்கப்பட்ட வினாயன பிள்ளையால் இவர் ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன? இந்த கட்டத்துல இவர் ரெண்டு இடைப்பட்ட தூரம் s. ஆகவே கேட்கப்பட்ட வினா s தான். பாருங்க, b ஆனது சுவரை மோதும் கணத்தில் b ஆனது சுவரை மோதும் கணத்தில் a ஆனது சுவரிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கும் என காண்க. a ஆனது சுவரிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கும் s எடுத்தீங்கன்னா. ஆனா இவர் பார்த்துட்டு இருப்பார். இவர் முன்னுக்கு மூவ் ஆயிட்டு பின்னால வந்துட்டு இருப்பார். a என்றால் பின்னால வந்துட்டு இருப்பார். ஆகவே பின்னால வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இவர் போய் மோதுவார்? இவ்வளவு டிஸ்டன்ஸ் என்ன? ரெண்டு பேரும் சென்ற நேரங்கள் சமன். நேரம் t = t இவரும் t = t இருந்தால் செயற்பற்றியாக. ரைட். ஆகவே கரிசமன் தூரத்து நேரம் என்றால் கரிசமன் தூரத்துங்கள் நேரம் என்றால் நேரம் சமன் என்னமான்? நேரம் சமன் தூரத்துங்கள் கதி. இப்ப a என்ற துணிக்கையில நேரமும் b என்ற துணிக்கையில நேரமும் சமன். t = சமன். ரெண்டு பேரும் ஒரே நேரம் தான் இயங்கிருக்காங்க. ரைட். இவருக்கு ஏக்கு அப்ளை பண்ணுவோம். ஏட வேகம் என்ன ஆல்ரெடி v2. ஆகவே இவர v2 இவர v1. ஆகவே a என்ற வேகம் நம்ம v2 கண்டுபிடிக்க முடியாது. என்னமா v2 = u/4 கீழ் அதனுடைய கதி முதலாவது தூரத்தின்கள். ஆகவே இவர் சென்ற தூரம் நேரம் சமன் தூரத்தின்கள் கதி. அவர்கள் சென்ற தூரம் யாரு? ஏட எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்காரு? இப்ப நமக்கு s என்ற டிஸ்டன்ஸ் இருக்காரு. ஆனா சென்ற தூரம் எவ்வளவு? மொத்தம் a. ஆனால் இப்ப a என்ற டிஸ்டன்ஸ் இருக்காருண்டா a - s அவர் சென்ற தூரம். அதுக்கு எடுத்த நேரம் நம்ம t கண்டு சமப்படுத்திருக்கோம். ஆகவே நேரம் சமன் தூரத்தின் கதி. அவர் என்ன கதியில போனார்? u/4 சமன். அதே மாதிரி b சென்ற தூரம் b a டிஸ்டன்ஸ் இருந்தார். a டிஸ்டன்ஸ் தாண்டி சுவர்கிட்ட வந்துட்டார். a தூரம் போயிருக்கார். அவர் சென்ற கதி v1 = 3u/4 ரைட். u/4 வெட்டலாம். வெட்டினம் என்றால் இந்த 3ஆல வந்து இங்க பெருக்கினம் என்றால் 3 × a - s = a. 3a - 3s = a. 3s = 2a. 3s = 2a. as = 2a/3. ஆகவே அவரு சுவரிலிருந்து 2a/3 என்ற தூரத்துல டிஸ்டன்ஸ் இருப்பார். சுவரிலிருந்து 2a/3 இந்த டிஸ்டன்ஸ்ல இருப்பார் அவர். ரைட். இப்ப நம்ம ரெண்டாவது கேள்விக்கு போவோம். நம்மட ரெண்டாவது வினா. இதுல யாருக்காவது விடத்தை ஏதாவது பிரச்சனை இருந்தா கேட்கலாம். போட் என்ன மாய்மான்? போட்ல பிரச்சனை யாருக்கு என்னமா காட்டுதா? கொஞ்சம் சொல்லுங்க ஆகும். மைக் பண்ணி போட்ல விஷயங்களை கொஞ்சம் காய்ச்சிங்க ஆகும். போட் கிளியரா விளங்குதா? இல்லாட்டி கொஞ்சம் விளங்குற காணாம இருக்குதா? இல்லாட்டி நான் கொஞ்சம் போனது கூட விளங்குதா? யாராவது மைக் பண்ணி சொல்லுங்க ஆகும். இல்ல யூடியூப்ல இருக்கீங்க எல்லாரும். ஜூம் லிங்க்ல மிச்சம் போல தான் இருக்கு. ஓகே. ரெண்டாவது கேள்வி பாருங்க. ரெண்டாவது கேள்வி கிடைத்தரையில். அப்ப இப்படி ஒரு படமாக தரப்படிக்கும். உங்களுக்கு முதலாவது இப்படி ஒரு படமாக தரப்படுகிறது. ஏன்ற புள்ளி இதுல வேகம் ரியல் வேகம் u. இதுல ரியல் வேகம் √AG. இதுல ஆல்பா. இதுல கோணம் 90 - ஆல்பா. ரைட். தூரம் ஓண்ட புள்ளி கிடைவீச்சு a உலகம் காட்டப்படுகிறது. ரைட்.
ஓகே, கிடைத்தரையில் உள்ள புள்ளி ஓவிலிருந்து பீக்கமா கியூ எனும் இரு துணிக்கைகள் ஒரே நேரத்தில் முறையே ரூட் ஆஃப் ஏஜி. அப்ப ரூட் ஆஃப் ஏஜிங்கிறது பி என்ற துணிக்கை, இது கியூ என்ற துணிக்கை. ரைட், ரூட் ஆஃப் ஏஜி கமா யூ கதிர்களுடன் கிடையுடன் முறையே அல்பா 90 மைனஸ் அல்பா கோணத்தில் ஒரே நிலைக்குத்து தளத்தில் இயங்குமாறு புவியீர்ப்புகள் எறியப்படுகின்றது. ஒரே நிலைக்குத்து கோடு நிலைக்குத்த படுகிறது. ரைட், இத்துணிக்கைகள் அவை இயங்கும் நிலைக்குத்து தளத்திற்கு செங்குத்தாக ஓவிலிருந்து ஏ தூரத்தில் உள்ள நிலைக்குத்து சுவரை ஒரே நேரத்தில் T அதான் முக்கியம். ஒரே நேரத்தில் ஆகின்றன. U is equal to 4/3 root AG என காட்டி, யூட பெருமானம் என காட்டி AB ஐ A இல் காண்க. AB த டிஸ்டன்ஸை காணட்டாம். அதுல A காணட்டாம். இங்கு alpha is equal to, இங்க முடிவு தந்திருக்கான் alpha is equal to tan inverse 3/4. ஆகவே tan alpha is equal to என்னமா முடிவு செய்யலாம்? 3/4 யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ரைட், ஆகவே இந்த விஷயம் இல்ல. பிக்கும் கியூ பயன்படுத்த விட வரப்படாது. முதலாவது விட வரப்படாது. ரைட், முதலாவது பாருங்க இல்லையால் பிக்கும் பி என்ற துணிக்கைக்கு முதலாவது பி என்ற துணிக்கைக்கு கிடையாக எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். ஆகவே அங்க ஹாஃப் ஏடி ஸ்கொயரே தேவையில்லை. கிடையாறுமுடுகள் 0, எரிய பாதை கிடையாறுமுடுகள் 0. ஆகவே எஸ் சமன் யூடி என்பது ஏ என்ற சூத்திரம். ஏ சமன் யூடி பிக்கு பயன்படுத்துறேன். பிக்கு ரூட் ஆஃப் ஏஜி சைன் அல்பா கொஸ் அல்பா. இங்க அல்பா தானே, கொஸ் அல்பா. ஆகவே ரூட் ஆஃப் ஏஜி யூ கொஸ் அல்பா இன்டு டி. அந்த டி நான் கேபிட்டல் எழுதிங்க. ஆகவே கேபிட்டல் டி. ஆகவே இது ஒரு முடிவாக இருக்கிறது. அதே மாதிரி கியூண்ட துணிக்கைக்கும் கிடையா யூஸ் பண்றோம். கிடையாக எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். எஸ் என்பது அதே ஏ, யூடி அதுல யூ, கியூட யூ கொஸ் 90 மைனஸ் சைன் அல்பா, யூ சைன் அல்பா அதே டி. அப்ப ரெண்டையும் தொடர்படுத்தி என்ன செய்யலாம் முடியாது, செய்ய போகலாமாகும். sin alpha. ரைட், ஓகே. இப்ப நமக்கு sin alpha தரப்பட்டிருக்குது. cos alpha கண்டுபிடிக்கலாம். sin alpha cos alpha பிரிச்சிட்டோம்னா நமக்கு tan alpha கிடைக்க போகுது. அப்ப நான் இதை 1 எடுத்துக்கிறேன், இதை 2 எடுத்துக்கிறேன். ரைட், 2 divided by 1 then a பட்ற 1 சமன் sin cos tan alpha u ஒன்று இருக்கார் இங்கே. அப்ப இன்டு u t d மட்டும் பட்டுருவார். u root of ag. ரைட், tan alpha பதிலா பெருமாத கொண்டு 3/4. ஆகவே tan alpha u அவர்த்தை வச்சுட்டு இதை இங்கல மாத்துறேன். root of ag tan alpha பதிலாக 3/4 போட்டோம்னா இங்க வந்து 4/3. ஆகவே நம்ம பெருமானம் பெருமானம் காட்டியாக்கி 4 root of ag by 3 என காட்டுக யூட பெருமானம். அப்படித்தான் காட்டி சொல்லிக்குது. ரைட், ஓகே. அப்ப யூட வேலை முடிஞ்சு. அடுத்தது சொல்றான் என்ன புள்ளியால் ஏபிஐ ஏயில் காண்க. ஏபிய பெருமானத்தை ஏயில் காணட்டாம், இந்த ஸ்மால் ஏல காணட்டாம். எப்படி காணலாம்? நம்ம கிடையாக ரெண்டுக்கும் கிடையா பயன்படுத்துறோம், நிலைக்குத்தா பயன்படுத்துவோம் ரெண்டுக்கும். ஆகவே பி என்ற துணிக்கைக்கு நிலைக்குத்தாக எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் பாவிக்கு. எஸ் என்பது பி என்ற துணிக்கையை பயன்படுத்தினோம்னால் எஸ் என்பது இவ்வளவு என்ன எடுத்துக்குவோம், ஏபிசி சி எடுத்துக்குவோம். ஆகவே என்ன டிஸ்டன்ஸ் வரப்போது புள்ளியால் எஸ் என்பது ஏசி ஈக்குவல் டு யூடி. ஆகவே பி என்ற துணிக்கையை பிரிக்க வேண்டாம். cos alpha sin alpha root of ag ut root of ag sin alpha into t அதே t minus half dt squared right. ஒண்டோ aba distance அடுத்து என்னது, இதே ஒரு மூணாம் சமன்பாடு எடுத்து வச்சுக்கோமா. மூணாம் சமன்பாடு ரைட். அதே போன்று q என்ற துணிக்கைக்கு மேல் நோக்கி s is equal to ut plus half a squared பாவிக்கும். s என்பது q என்ற துணிக்கைக்கு s என்பது bc equal to ut
அவர் நிலைக்குத விரிஜம்டா u sin 90 minus alpha அப்ப u cos alpha u cos alpha into t capital T minus half et squared இது fourth equation ரைட் நல்லா பாருங்க பிள்ளையால் இந்த BC ல இருந்து AC கழிக்க வேண்டால் AB வருவார் BC minus AC வரணும் ஆகவே இதுல இருந்து எதுல இருந்து கழிக்கணும் BC ல இருந்து கழிக்கணும் BC ல இருந்து கழிக்கணும் 4ல இருந்து 3 கழிப்போம் 4ஆம் சாம்பாடு 3ஆம் சாம்பாடு தருவது BC ல இருந்து AC போனால் AB சமன் இந்த half GT squared ரெண்டும் கழிவட்டு போயிடுவாங்க ரைட் ஆகவே u cos alpha t minus root of t பொதுவட்டம் என்றால் u cos alpha minus root of ag sin alpha right sin alpha இப்ப அவன் காட்ட சொல்லிருக்கானா காண சொல்லிருக்கானா காண்க ab இல் காண்க இப்ப பெருமானங்கள் எல்லாம் பிரதியிட்டோம்னா விட வரப்போகுது ரைட் t க்கு பதிலா என்ன போடலாம் t க்கு பதிலாக இங்க வந்து t யை காணுவோம் t is equal to a by root of ag right direct ஆக கொண்டு பிரதியிடுவோம் t க்கு பதிலா என்னமா போடுவோம் இதுல ஒன்றுல இருந்து போடுவோம் a by root of ag cos alpha into bracket u க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் 4 into root of ag by 3 u க்கு பதிலா cos alpha minus root of ag sin alpha right bracket க்ளோஸ் பண்ணுவோம் bracket முடிப்போம் bracket அடைப்பு நீக்குவோம் cos alpha வெட்டுப்படும் root of ag வெட்டுப்படும் 4a = 3 தயிர இதால அடைப்பு நீக்குவோம் root of ag வெட்டுப்பட்டுவார் a sin angle cos tan alpha அப்ப a tan alpha tan பட பெருமானம் எப்படி எடுத்து வச்சிருக்கோம் 3/4 ஆகவே 3/4 இப்ப 4ங்கள் 3ல இருந்து 3க்கு 4 கழிக்க வேண்டாம் போமசி 4 12 போமசி 4ல 3 4 4 16 சாய 4ல 12 3 பர 3 9 கழிக்க வேண்டால் 16 10 16 7 ஏங்கள் 12 இதுதான் அதனுடைய டிஸ்டன்ஸ் 7 ஏங்கள் 12 தான் அதனுடைய டிஸ்டன்ஸ் ரைட் சின்ன விஷயம் ரியம் கேள்வி வந்தால் பிழையாக 2 தரம் பயன்படுத்தி நிலைக்குத்தாக 2 தரம் பயன்படுத்தினா ஆன்சர் தான் அதுல பெரிய விஷயம் சொல்றது கொண்டுமே ரைட் அடுத்தது மூன்றாவது வினா நம்ம மூன்றாவது வினா என்ன செய்யறது பாப்போம் மூன்றாவது வினா பாருங்க பிள்ளையால் கப்பி தொகுதி ஒன்று ஆனா படம் தான் பெருசா இருக்கு அது விஷயம் ஒன்று இல்லை கப்பி தொகுதியை பாருங்க பிள்ளையால் படம் தான் பெரிய படம் ஒன்று காட்டப்படுகிறது ஆனால் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் மிச்சம் குறைவு ஒன்றுமில்லை சொல்ற அளவுக்கு எல்லாம் ஈஸியா செய்யலாம் கஷ்டமான கேள்விகளே என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லாம் லேஸ் தான் சில தவறு அந்த கேள்வியில தரவுகள் போதாட்டி தான் அது கஷ்டமா இருக்கும் வழியே மற்றபடி கேள்விகள் கடி ஈஸியா தான் இருக்கும் ரைட் இப்படி ஒரு படமாக்கல் தரப்படுகிறது உங்களுக்கு தரப்படுகிறது முறையே ஸ்மால் எம் கமா கேபிட்டல் எம் திணிவுகள் உடைய பி கமா கியூ எனும் ஆகவே இது பி என்ற துணிக்கை இது கியூ துணிக்கை ஏனும் இரு துணிக்கைகள் ஒரு லேசான நீட்ட முடியாத விலையின் நுனிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன லேசான விலையுடன் நுனிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன துணிக்கை பி ஆனது ஒரு ஒப்பமான கிடைமேசை மீது வைக்கப்பட்டிருக்கும் அதே வேளை துணிக்கை கியூ ஆனது கிடைவிடும் 30 பாகை இதில் உள்ள கரடான சாய்தளம் என்றால் இயக்கம் இப்படி இருந்தால் உராய்வு சிதறிப்படும் ரைட் கரடான சாய்தளத்தின் வைக்கப்பட்டுள்ளது படத்தில் காட்டியவாறு விலையானது மேசை சாய்தளம் ஆகியவற்றில் நிலைப்படுத்தப்பட்ட சிறிய ஒப்பமான கப்பினூடாக செல்கிறது ரெண்டு கப்பினூடாக செல்லுது ரைட் கப்பினூடு செல்கின்றது விலையின் பகுதி ஏசி
கிடையாகவும் ஏசி விலையின் பகுதி ஏசி என்பது கிடையாக இருக்கு. கிடையாகவும் இறுக்கமாகவும் இருக்க தொகுதி ஓய்விலிருந்து விடப்படுகின்றது. கியூவின் இயக்கத்தில் 1/3 mg பருமனுடைய ஒரு மாறா உராய்விசை தாக்குகின்றது. ஆகவே இதுல இயக்கம் கீழ் நோக்கி இருந்தால் உராய்விசை மேல் நோக்கி இருக்கும். அந்த உராய்விசையில பருமன் சொல்றீங்க 1/3 என்னமான் mg ஸ்மால் mg பருமனுடைய மாறா விளைவிசை தாக்குகின்றது. கியூவின் ஆறுமுடுகளை கண்டு அப்ப ஆறுமுடுகளை நம்ம எடுப்போம். ஆறுமுடு என்ன எடுப்போம்? எஃப் எடுப்போமா? ரைட், ஓகே. ஆறுமுடுகளை கண்டு 3m பெரிது 2m என்பதை உயிர்த்தறிக. 3m பெரிது m என்பதை உயிர்த்திடாம். இன்னொரு விஷயம் உண்டு. இதை சொல்றதுக்கு அளவுக்கு பெரிய கேஸ் ஒன்றும் இல்லை. நமக்கு கப்பி தொகுதியை பார்த்தோம் என்றாலே இழுவிசை படுவார். இலை இருக்கா? இழுவிசை டி 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 ஒரே இலை என்றால் ஒரே இழுவை. இது கப்பி நூடாக வரத்தால ஒரே இலை. கப்பி நூடா கட்டப்படலை, கப்பி நூடாக வருது. ஆகவே ஒரே இலை. எல்லாம் இழுவை டி டி டி, எல்லா இழுவைகளும் டி. ரைட். இந்த பி என்ற துணிக்கைக்கு கிடையாக எஃப் சமன் எம்ஏ பாவிக்க பாருங்க பிள்ளையால் டி வேற எந்த விஷயம் இல்லை, கிடை விஷயமும் இல்லை. நிலைக்குத்து விசை இருக்கலாம், நிலைக்குத்து விசை இருக்குது, கிடை விசை இல்லை. எம்ஜி தாக்க போறார். இவர் ஸ்மால் எம்ஜி தாக்குவார், இவர் மருதாக்கம் தாக்குவார், இவர்ல மருதாக்கம் தாக்குவார், எஸ் தாக்குவார். இவருடைய கீழ் நோக்கி கேபிட்டல் எம்ஜி தாக்குவார். விஷயங்கள் எல்லாம் குறிச்சாச்சு. தேவைப்பட்ட விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள். எஸ் என்பதும் ஆர் என்பது தேவையில்லை, ஆனா குறிச்சிட்ட விஷயங்கள் எல்லாம் குறிக்கிட்டேன். ரைட். அப்ப இதுக்கு பயன்படுத்தினோம்னா கிடையா பயன்படுத்தினோம்னா T is equal to m into a என்பது f என்ற ஆர்முடன் இயங்கும் மாதிரி தொகுதி f என்ற ஆர்முடன் தள்ளப்படும். ரைட். m into f ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், முதலாம் சமன்பாடு. அப்ப இதே விஷயத்தை Q என்ற சுருக்கைக்கு பயன்படுத்தினோம் என்றால் அதுல இயக்க திசையை பயன்படுத்தணும். அதான் முக்கியமானது. அதுல இயக்க திசையில் f சமன் ma பாவிக்க. ஆகவே பாருங்க பிள்ளையால் அதுல இயக்க திசையில இது எடுத்தோம் என்றால் இது 30 என்றால் இது 60. ஆகவே mg cos 60, m கேபிட்டல் mg cos 60. ரைட். மைனஸ் டி அவ்வளவுதான் விசைகள். உராய் விசை ஒன்றிக்கார். f is equal to 1/3 mg. அப்ப மேல் நோக்கி மைனஸ் 1/3 mg ஸ்மால் mg equal to m into a, capital M into a small f. ரைட், ஓகே. இப்ப பாருங்க உள்ளியால் இது இரண்டாம் சமன்பாடா கடினம் என்றால் உண்டை கூட்டினம் என்றால் டீயும் போயிடுவார். 1 சக 2 தருவது ஆகவே அங்காலை mf கூட்டுப்பட போறார். இங்கால கேபிட்டல் mg cos 60 half டீயும் போயிட்டார். மைனஸ் 1/3 small mg equal to அங்கால என்ன வர போறார்? mf plus f காமன் எடுத்தோம் என்றால் small m plus capital M. கேட்கப்பட்டது f தான். ஆகவே இதுல கோமஸ் எடுத்து கூட்டுக்குள்ள வரைக்கும் பிரிச்சிட்டோம்னா சரி. ரைட். கோமஸ் எடுப்போம் 6 எடுத்தோம்னா g பொதுவா எடுத்தோம்னா என்ன வர போகுது இல்லையா? 6 கோமசி. ஆகவே 3 முறை g பொதுவா எடுத்தோம்னா 3 capital M 2 small m. f into m plus capital M. Right. f is equal to இது அங்கால பெருக்கி இது இங்க பிரிச்சு மாத்துவோம். இது இங்க பிரிச்சா சரி. 3 capital M minus 2 small m into g over m plus capital M. Right. இதுதான் f. 6 நம்பர் ஒன்று இது. 6 நம்பர் ஒன்று படித்தே. அவ 6 ஒன்று போட்டா சரி படுத்தேன். ரைட். அடுத்தது காட்ட சொல்லியா, அடுத்தது வெளியால் 3m பெரிது 2m என்பது உயிர்த்தறிக. இது இயங்கலி. இந்த m என்ற துணிக்கை இயங்கலி, f பெரிது 0. ஆகவே m இயங்கலி, f பெரிது 0. f என்பது 0 விட பெருசாய்க்கணும். இது இயங்கலி. இப்ப இதுக்கு பதிலாக f அப்படியே தூக்கி எடுத்து வந்தோம்னால் 3 capital M 2 small m into g over 6 into small m plus capital M greater than 0. ரைட். அப்ப இந்த பிரித்தல் பெருமானம் இங்க வந்து பெருக்கலாக 0 பெருக்கப்பட்ட 0, g வந்து பிரிவட்ட 0, 3m
greater than 2m right காட்டஜன காட்டியாச்சு. ஒரு சின்ன கேஸ் உண்டு, ஒரு விஷயம் இல்லை, சின்ன விஷயங்கள் எல்லாம். ரைட் ஓகே. அப்ப அடுத்த கணக்கு போகலாம் நம்ம. இதுல ஏதாவது ரைட். ஆகவே நம்ம அடுத்த கணக்கு போவோம். அடுத்து என்ன விளையாடு, அடுத்த செக்ஷன் வேலைவாழ் சக்தி. அதுல ஒன்றும் இல்லை, என்ன இருக்குது எஃப்எம் எம்ஏ, எஃப்எம் எம்ஏ போடப்படலாம், வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு கேள்விக்கும் சுருக்கம் இருக்கு, ஒவ்வொரு கேள்விக்கும் சுருக்கம் இருக்குது. விளையாடு ஒவ்வொரு கேள்வியிலையும் சுருக்கமா செய்யலாம். என்னென்றால் இப்ப வேலைவாழ் சக்தி, வேலைவாழ் சக்தியில என்ன வாய்ப்பு படிச்சீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா எஃப்7 எம்ஏ உதாரணம் பயன்படுத்துற, P7 FE, P7 FE இத மீண்டும் ஒரு பயன்படுத்துற. ரெண்டு சந்தர்ப்பங்கள் தருவான், ரெண்டு சிச்சுவேஷன் தருவான். ஒன்று மேல ஏறுற மாதிரி அல்லது இறங்குற மாதிரி அல்லது கிடையாக. இந்த மூணு சந்தர்ப்பங்கள்ல ரெண்டு சந்தர்ப்பம் தருவான். ரெண்டு தரம் பயன்படுத்தினோம் என்றால் வேலை முடிச்சு. அப்ப ஒவ்வொரு கேள்விக்கும் சுருக்கம் இருக்கு, அந்தந்த கேள்விக்கு சுருக்கம் இருக்கு. நமக்கு நேரம் இடம் கொடுக்கல. இந்த கிளாஸ் இந்தியோட இந்த உங்களோட ஃப்ரீ கிளாஸ் முடியும். அதுக்கு பிறகு இது சம்பந்தமாக உள்ள நீங்க கிளாஸ் உங்களோட குரூப்ல போடப்படும், டீடைல்ஸ் போடப்படும். விரும்பியாக இணைஞ்சு கொள்ளலாம், விரும்பியாக இணைஞ்சு கொள்ளலாம். அதுல இந்த மாதிரி ஸ்பீடா ஓரளவு போகும், ஓரளவு மிடில் லெவல் தான் போவேன், ஹை ஸ்பீட்ல போக மாட்டேன். டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம், மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். உங்களுக்கு பேப்பர்ஸ் மட்டும் செய்யறத நோக்கம் தான் எனக்கு, தியரி செய்யற நோக்கம் இல்லை. என்ன எழுத போறது இன்னும் 2 months, நம் மேக்சிமம் 2 months தான் நினைக்குது. ஆகவே எவ்வளவு கேள்வி செய்யறீங்களோ அவ்வளவு கேள்வி செய்யணும். இப்ப பாஸ் பேப்பரும் செய்யற ஐடியா இருக்கு, ஃபுல் செட் பேப்பர் ஒன்று செய்வோம், ஃபுல் செட் பேப்பர் ஒன்று செய்வோம். பாஸ் பேப்பர், மொரட்டோ பேப்பர்ஸ், சொந்தமான பேப்பர்ஸ், விரும்பினா வேற வேற ரோயல் காலேஜ் பேப்பர்ஸும் இருக்கிறீங்க. அப்ப அந்த பேப்பர்ஸும் செய்யலாம். ரைட். சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாம் செய்வோம். ரைட், பாப்போம். நீங்க விரும்பியாக இணைஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு எனக்கு பர்சனலா மெசேஜ் போட்டீங்கன்னா சரி, ஓகே. அப்ப உங்களுக்கு தெரியும், என் நம்பர் தெரியுதானே விளையாடு, 076-140-5457. ஜிஹாத் சார். ரைட். ஏற்கனவே இதுக்கும் நீங்கள் பார்த்திருப்பீங்க, 076-140-5457. ஜிஹாத் சார், இதுக்கு நீங்க வாட்ஸ்அப்புக்கும் நீங்க பர்சனலா நீங்க உங்களோட மெசேஜ போட்டீங்கன்னா, கிளாஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் கொஞ்சம் என்ன தேவை, என்ன விஷயங்கள் தேவைங்கிறத போட்டீங்கன்னா கிளாஸுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரைட், ஓகே. தேங்க்யூ வெரி மச். அடுத்து நம்ம வேலைவாழ் சக்தி 4வது கேள்விக்கு போவோம். நம்ம 4வது கேள்விக்கு போவோம். ரைட். என்ன சொல்லப்படும் பிள்ளையால், திணிவு கேபிரல் எம்ஏ உடைய கார் ஒன்று கிடைக்கு அல்பா சாயுடைய வீதியில் மேல் நோக்கி யூ எனும் மாறாக்கதியுடன் செல்கின்றது. மாறாக்கதி. ஆகவே 6 மூடுகள் 0 உள்ள சந்தர்ப்பம் 3 சந்தர்ப்பம். ஒன்று மாறாக்கதி, அடுத்தது உயர்கதி, அடுத்தது என்னது 6 மூடுகள் 0 உள்ள சந்தர்ப்பத்துக்குரிய வசனங்கள் 3 வசனங்கள். மாறாக்கதி, உயர்கதி, அடுத்தது என்னது சீரான கதி, சீரான கதி. இந்த 3 வசனங்களும் வந்தால் 6 மூடுகளை நீங்க 0 என்று கருதலாம். 6 மூடுகளை நீங்க 0 என்று கருதலாம். ரைட், ஓகே. ஆகவே இந்த கேள்வி பேசுறது, பிணிவு எம்மையுடைய காரொன்று கிடைக்கு அல்பா சாய்வில், கிடைக்கு அல்பா சாய்வில். இது 4வது வினா. கிடைக்கு அல்பா சாய்வில் காரொன்று போகுது. எங்க போகுதுமா? கேபிரல் எம்ஜினுடைய, கேபிரல் எம்ஜி, கேபிரல் எம்ஜி. காரொன்று கிடைக்கு அல்பா சாய்வுடைய வீதியிலே மேல் நோக்கி, மேல் நோக்கி யூ எனும் கதியுடன், யூ எனும் கதியில் மாறாக்கதியுடன். மாறாக்கதி 6 முதல் 0, மாறாக்கதி 6 முதல் 0. அக்கார் முன்னர் தொழிற்பட்ட அதே வலுவும், ஆகவே என்ன வலுவுடன் தொழிற்படுதோ, பி என்ற வலு நினைச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் பி என்ற வலு, வலு. ஆகவே அதே வலுவுடன், அதே வலுவும் கீழ் நோக்கி 2u எனும் மாறாக்கதியுடன் வருகிறது. ஆகவே இங்க கார் என்ன செய்யலாம்? மீண்டும் வருதாம், கீழ் நோக்கி வருதாம். ஆகவே அதே மாறா வலுவுடன், அதே மாறா வலுவுடன் கீழ் நோக்கி வருதாம். கீழ் நோக்கி 2u, 2u வேகம் என்ன மகள்? 2u, 2u எனும் மாறாக்கதியுடன் வருகிறது. மாறாக்கதியின் அங்கேயும் 6 முதல் 0, மாறாக்கதியின் 6 முதல் 0. முழு இயக்கத்துக்குமான தடை விசை மாறாது என கொண்டு, இது மேல் நோக்கி இயங்கினால் கீழ் நோக்கி தடை விசை R, இது கீழ் நோக்கி இயங்கினால் மேல் நோக்கி தடை விசை R. ரெண்டும் சேம், மாறாது என கொண்டு
அவ்விசை என்னது? அவ்விசை 3 mg sin alpha என காட்டுக. ஆற பெருமானம் 3 mg sin alpha என காட்டலாம். இதுதான் கேள்வி நம்மட. ரைட், ஓகே. அப்ப இதுக்கு உதாரணம் f சமம் ma, இதுக்கு உதாரணம் f சமம் ma, இதுக்கு உதாரணம் f சமம் p சமம் fp, p சமம் fp பயன்படுத்தினா வேலை முடிஞ்சு. ஆகவே இதுல இன்ஜின் கொடுக்கிற விசை மேல் நோக்கி போறார் என்றால் f and இன்ஜின் கொடுப்பார். இதுல இன்ஜின் கொடுக்கிற விசை கீழ் நோக்கி வாராண்டா f2 விசையை கீழ் நோக்கி கொடுப்பார். இந்த சந்தர்ப்பத்துக்கு ஒரு தரம் f சமம் ma. அப்ப இதை நம்ம கடைசியா காட்டுவோம். இந்த சந்தர்ப்பத்தை ரெண்டா உடைச்சுக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்துக்கு மேல் நோக்கி f சமன் ma பாவிக்க. ரைட், மேல் நோக்கி பாவிச்சோம் என்றால் f1 மைனஸ் கீழ் நோக்கி r மைனஸ் mg sin alpha. இப்படி பிரிச்சோம் என்றால் sin alpha. m into a பூஜ்ஜியம், ஏனது r முதல் பூஜ்ஜியம் தர பூஜ்ஜியம். f1 is equal to இதை இங்க அழுவாயம் அடைஞ்சோம்னால் r plus mg sin alpha. ரைட், இது f சமம் ma பாவிச்சாச்சு. p சமன் fp பாவிக்க இரண்டாவது சமன்பாடு. p என்பது வலு p தான். f என்பது நம்ம கண்டு வச்சிருக்கோம் r plus mg sin alpha into வேகம் என்பது தரப்படுகிறது. என்ன வேகம்? u என்ற வேகம். இது ஒரு முடிவாக இருக்கட்டும். அதே வாய்ப்பாடு எங்களை பயன்படுத்துவோம். கீழ் நோக்கி f சமன் ma பாவிக்க. கீழ் நோக்கி f2 மைனஸ் மேல் நோக்கி r மைனஸ் இதுல நிறை கீழ் நோக்கி கேபிள் mg. ஆகவே mg எங்க வரப்போகுது? f நோக்கி பிளஸ் mg sin alpha equal to m into a r முதல் பூஜ்ஜியம். f2 is equal to இங்கல மாத்தினோம்டா r minus mg sin alpha. ரைட், அது அப்படியே இருக்க. p சமன் fp பாவிக்க. p சமன் fp வலு அதே வலு. f என்பது என்ன தரப்பட்டிருக்குது? r minus mg sin alpha. v என்பது தரப்பட்டிருக்கு 2u. ரைட், இது நம்மட இரண்டாம் சமன்பாடு. ஒன்றையும் ரெண்டையும் சமப்படுத்து ஒன்று சமன் தருவது. p சமப்படுத்தின மகால் பாருங்க. r plus mg sin alpha equal to into u equal to r minus mg sin alpha into 2u. ரைட், u வட்டினம் என்றால் அடைப்பு நீக்குவோம். r plus mg sin alpha equal to அடைப்பு நீக்கின்றால் 2r minus 2mg sin alpha. இந்த r வந்து அங்கால கழிப்போம். r இந்த mg வந்து இங்க கூட்டுவோம். mg sin alpha காட்டச்சது வந்துச்சு. நமக்கு என்ன காட்டச்சுனானோ அந்த விஷயம் கிடைச்சிட்டு. ஓகேவா? சின்ன விஷயம். f சமன் ma, p சமன் fp, அவ்வளவுதான் விஷயம். f சமன் ma, p சமன் fp. ரைட், ஓகே. அப்ப இந்த கேள்வி ஓகே நினைக்கிறேன். அடுத்த கேள்வியை பார்ப்போம். மினிமா இது இந்த கேள்வி ஓகே நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த கேள்வி போவோம். அஞ்சாவது கேள்வி போவோம். நம்மட அஞ்சாவது கேள்வி என்ன செய்யுது? ரைட், பாருங்க பிள்ளையால் ஐந்தாவது வினா ஒரு ஒரு படமாக்கணும் தரப்படி. உங்களுக்கு இப்படி ஒரு படமாக்கணும் தரப்படுகிறது. ரைட், வாசிக்க விஷயங்களை குறிச்சுக்கிறேன் பாருங்க பிள்ளையால். நீளம் எல்லையுடைய ஓர் லேசான நீட்ட முடியாத இலையில் ஒரு நுனி
ஒரு நிலைத்த புள்ளியுடனும் ஒரு நிலைத்த புள்ளி ஓவுடனும் ஒரு முனை எல் நீளமான ஒரு இலை ஒரு நுனி நிலைத்த புள்ளி ஓவுடனும் மற்ற நுனி திணிவு எம்மையுடைய ஒரு துணிக்கை பி உடன் அப்ப இது பி துணிக்கை திணிவு எம்மையுடைய எம்ஜி நோக்கி தாக்குவார். ரைட், இணைக்கப்பட்டுள்ளது. படத்தில் காட்டிய விலை இறுக்கமாகவும் கீழ்முக நிலைக்குத்திர 30 பாகை கோணம் அமைக்கவும் இருக்க 30 அமைக்கவும் இருக்க மிக முக்கியமான விஷயம் இருக்க துணிக்கை அங்கால மிக முக்கியமான வசனம் சொல்லப்படுது என்ன பாருங்க. பி ஒப்பமான கிடைத்தளத்துடன் தொடுகை கொள்ள பி என்பது ஒப்பமான கிடைத்தளத்துடன் தொடுகையில் இருக்குது. தொட்டு கொண்டிருந்தால் அவரை மருதாக்கம் தாக்குவார், ஆர் மருதாக்கம் தாக்குவார். ரைட், ஒப்பமான கிடைத்தளத்துடன் தொடுகை கொள்ள மாறா கோணக்கணி உமேகாவுடன் கிடைவட்டத்தில் இயங்குகின்றது. ஆகவே உமேகாவுடன் கிடைவட்டத்தில் இயங்குகின்றது. இப்படி சுத்தப்படுது. இப்படி சுத்தங்களை துணிக்கை தொட்டுக்கொண்டு சுத்தப்படுது. ரைட், மருதாக்கம் இருப்பார். அதான் மிக முக்கியமான வசனமானது. இயங்குகின்றது. மருதாக்கம் ஆரை உமேகா எம்ஏ ஜி ஆயில் கணித்து என்பதை உயிர்த்தறிக ஏனின் யாது கூறுவீர் விலகப்படி. ரைட், இப்ப ஒவ்வொரு விஷயம் அவர் உணவு விலைக்கு இழுவரிப்பார் ஜி என்று இழுவரிப்பார் விழுவை ஜீவார். மற்ற வேறு விஷயங்கள் ரைட் ஒன்றுமே இல்லை. இப்ப நம்ம ஒரு வட்டம் நம்ம படிப்பது ரெண்டு விஷயம் தான். ஒன்று என்னது, மையத்தை நோக்கி எம்ஏ ஆறுமுடு இடிப்பார். நிலைக்குத்தாக எம்ஏ எடுத்தால் மேல் நோக்கி விசை கீழ் நோக்கி விசை ஆறுமுடு 0. கிடைவட்ட இயக்கத்தில் நிலைக்குத்த ஆறுமுடுகள் இருக்க மாட்டார் 0. இந்த ரெண்டு விஷயத்தை பயன்படுத்த விஷயம் முடியும். இதுல வேற ஒன்றும் இல்லை. என்ன இருக்குது எம்ஏ மேல் நோக்கி விசை சமன் மேல் நோக்கி விசை சமன் கீழ் நோக்கிய விசை. இது ஒரு கான்செப்டா. ஆர் பிளஸ் டி இது 30 டி cos 30 பிளஸ் டி cos 30 மேல் நோக்கி கீழ் நோக்கி விசை எம்ஜி. ரைட், ஆகவே இதை சுருக்கம் என்றால் ஆர் பிளஸ் டி √3/2 √3 t/2 is equal to mg first equation. அதுல மையத்தை நோக்கிய திசையில் இதாமே முக்கியமா பாவிக்கணும். f சமன் ma பாவிக்க. அப்ப மையத்தை நோக்கிய திசையில் ஆறுமுடு இருப்பார். ரைட், t sin 30 ரைட். வேறவைகள் இல்ல ரெண்டு நிலைக்குத்தி விசை. ஆகவே m into a ஆறுமுடுகளுக்கு பதில இங்க என்ன செல்லப்படுது, உமேகா தரப்படுகிறது. அப்ப உமேகா சார்பாடு கொண்டோமே. இதுல ஆரைய பத்தி செல்லிக்கான ஏதாவது இது ஆரைய பத்தி செல்லல. அப்ப ஆரைய கண்டுபிடிக்கும் மாதிரி இந்த வட்ட இயக்கத்துல ஆரை என்ன எல் sin 30 ஆரை எல் sin 30. ரைட், எல் sin 30 எத்தனமான் L/2 ஆரை L/2 ஏக்கு பதிலாக ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஏனது உமேகா சந்திரிக்கத்தாலே அது சம்பந்தப்பட வாய்ப்பு ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஆகவே ஆர் L/2 ஒமேகா ஸ்கொயர். ஏன் ஒமேகா சந்தத்தலாக எடுக்கணும் ஏக்கு பதிலாக. ரைட், t/2 equal to ml ஒமேகா ஸ்கொயர் by 2 ஓகே. இப்ப இந்த சீக்கு பதிலாக கொண்டு பிரதியிட்டம் என்றால் முதலாம் சமன்பாடு தருவது ஆர் சக √3/2 into t க்கு பதிலாக ml ஒமேகா ஸ்கொயர் equal to mg. இதை கொண்டு நாங்கள் கழிப்போம். அதை கழிச்சோம்னா என்னமா வரப்போதோ கழிச்சோம் என்றால் பாருங்க mg minus √3/2 ml ஒமேகா ஸ்கொயர். எதை பொதுவா எடுக்கலாம் ஜி ஆர் கூட அவன் காட்டு சில்லிக்கா உண்டு. அவன் காட்டு சின்ன ஃபார்மட்ல வருதான்னு நம்ம பாத்துக்குவோம். காட்டு சின்ன ஃபார்மட்ல இருக்குதா ஆறு எங்க ஆரை காண்க புரிய ஆரை கண்டு ரைட் ஆரை காணுவோம். முதலாவது ஏன் பொதுவா எடுக்கலாம், வேற பொதுவா எடுக்க இயலாது. minus √3/2 L ஒமேகா ஸ்கொயர். ரைட், ஆரை கண்டாச்சு. அதுக்கு பிறகு கேட்கான என்னது என காட்டுக. அடுத்தது என்ன சொல்லப்படுது ஒமேகா ஸ்கொயர் லெஸ் தேன் 2g/√3L என்பதை உயிர்த்தறிக. உயிர்த்தற எப்படி உயிர்த்தறியலாம்? இதுல என்ன சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குது, இதுல மருதாக்கம் இருக்க. அப்ப இதோட டச்சோட இயங்கினார்டா மருதாக்கம் வருவார். ஆகவே எல்லை சமநிலையில் இயங்கினார். எல்லை சமநிலையில் பட்டமாய் தொட்டுட்டு போறமாய் இயங்கினார் ஆர் 0 ஆகுவார்.
ஆகவே இப்ப நம்ம பட்டமாய் இயங்குகிறார் என்றால் பி என்பது தொடுகையுடன் இயங்குமாயின் பி என்பது என்பது தொடுகையில் இயங்குமாயின் ஆர் பெரிது பூஜ்ஜியம் மருதாக்கம் இருப்பார். தொட்டுக்கொண்டு இயங்கினால் மருதாக்கம் இருப்பார். ஆர் பெரிது பூஜ்ஜியம். அவர் ஆருக்கு பதில் அப்படியே ஒண்ணு போடுவோம். m into 2g minus root 3 l omega squared by 2 greater than 0. ஆகவே இந்த எம்மும் பிரிவற்றுவார், ரெண்டும் பிரிவற்றுவார். இது அங்கால போச்சுன்னா 2g greater than root 3 l omega squared. root 3 l இங்க பிரிச்சிடுவோம். 2g by root 3 l greater than omega squared. இப்படியாக அடிச்சிருக்கான். omega squared less than இத முன்னுக்கு மாற்றுவோம். omega squared less than 2g by root 3 l என காட்டுக. அடுத்த பாடம் எனின் யாது கூறுவீர். ரைட். இந்த சாம்பாட்ல கொண்டு போய் போடுவோம் பாருங்க பிள்ளையால். அவன் தந்த ஆற பெருமானம் என்ன ஒமேகா ஸ்கொயர் பெருமானம் இப்படி வந்தால் என்ன சொல்லுவீங்க நீங்க கேட்கான். r is equal to m into 2g minus எதுக்கு பதிலாக வந்திருக்கான் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக root 3 l by 2 into ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக வந்திருக்கான் பாருங்க முடியாது 2g by root 3 l வந்திருக்கான். இதையும் மட்டும் நீங்க என்றால் இதுல இது கழிவாட்டால் 0 r சமன் 0. r சமன் 0 என்ன முடிவு செய்யலாம் இல்லையா? r சமன் 0 என்ன முடிவு செய்யலாம்? r சமன் 0 என்றால் இது மட்டுமட்டாக தொடுகை இருக்குது. பி துணுக்கை தொடலன்னு சொல்லலாம். அல்லது இதுல மருதாக்கம் 0 வருது. மருதாக்கம் 0 என்றால் இந்த தளத்துடன் வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது இல்லை அல்லது மட்டுமட்டாக தொடும் தருவாயில் இருக்குது. ஆர் சமம் 0 மட்டுமட்டாக. ஆகவே ஆர் சமம் 0 என்றால் இது மட்டுமட்டாக தொடும் தருவாயில் இயங்குகிறது. ஈஸியான क्वेश्चन உண்டு. சொல்றது ரைட். இப்ப நம்ம அடுத்தது காவி கேள்வி. 6வது கேள்வி காவி வெக்டர்ஸ். ஆறாவது கேள்வி வெக்டர்ஸ் போறோம் நம்ம இப்ப. ரைட். ஓகே.
ரைட், ஓகே. அடுத்த காவிக்கல் என்ன சொல்லி பார்ப்போம். ஓ உற்பத்தியாகவிருக்க ஓஏசிபி எனும் இணைகரத்தின் ஏகமாபி தானக்காவிகள் முறையே ஏகாவி கமா பி காவி ஆகும். ரைட். ஆகவே நம்ம ஃபர்ஸ்டுக்கு ஒரு படம் எடுக்க வைக்கும். முதலாவது சரப்படி ஓ என்பது உற்பத்தி, ஏ காவி ஏ என்ற புள்ளி, அடுத்தது பி காவி பி என்ற புள்ளியில பி காவி இருக்குதாம். ரைட். ஓ என்ற உற்பத்தியை குறித்து செல்லப்படுகிறது. ஓஏசி தானக்காவிகள் முறையே ஏகாவி கமா பி காவி ஆகும். அப்ப வினைகரான செல்லப்படி வினைகரான சென்னால் அங்கே படத்தை கருலாம். அப்படி வினைகரத்தை கருலாம் என்னமான் ஓ ஏ சிபி என்பது வினைகரமாகும். பிசியில் புள்ளி பிஇக்கு ஈசி சமன் 1:3 வீதத்துல இ என்ற புள்ளி இருக்குதாம் ஆகுமாறு உள்ளது. ஏபி காவி கமா ஓ இ காவி ஆகியவற்றை ஏ கமா பி ஆகியவற்றில் காண்க. முதலாவது காணுவோம். அந்த எதற்கடியான் ஏவி காவியையும் அடுத்து கேட்கப்படுகிறது ஓ இ காவியையும் காணட்டாம். ரைட். முதலாவது ஏபி காவியை காணுவோம். ஏபி காவிக்கு காவி கூட்டல் விதி எந்த முக்கோணம் பயன்படுத்தலாம்? ஏஓ காவி சக ஓபி காவி சீக்கோடி காவி. ஆகவே ஏபி காவி சீக்கோடு என்னமா வரப்போதோ? ஏபி காவி சீக்கோடு ஏஓ காவி சக ஓபி காவி, ஏஓ காவி சக ஓ காவி. ரைட். ஏஓ காவி மைனஸ் ஏ காவி பிளஸ் ஓபி காவி பி காவி. ஆகவே இதை மாறி எழுதலாம், பி காவி மைனஸ் ஏ காவி எழுதலாம். கண்டாச்சு. அடுத்தது கேட்கப்பட என்ன பரிமாண்? ஓ இ காவி. ஆகவே ஓ இ காவி சீக்கோடு ஓ ஏ பி காவி சக பி இ காவி. ஓ இ காவி is equal to ஓ பி காவி சக பி இ காவி. ஓ பி காவி என்பது நமக்கு தெரியும், பி காவி தெரியும் நமக்கு, இது பி காவி தெரியும் நமக்கு. சக பி இ காவி பாருங்க, இந்த ஓஏ காவிட ஓஏ இணைகரம் என்பதால் இதுவும் சமன். இது 4 மடங்கு, 4ல் 1 பங்கு ஏ காவி, 4ல் 1 பங்கு ஏ காவி. ஆக ஓஇ காவியையும் கண்டாச்சு. நம்ம ஓஇ காவியையும் கண்டாச்சு இருக்கிறது. அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஆகியவற்றை ஏபி ஆகியவற்றை காண்க. ஏபி காவி கமா ஓஇ காவி செங்குத்து எனில், ஏபி காவி ஓஇ காவி செங்குத்தா தரவு. ரைட். எனில் 3x a b காவி ஈக்குவல் என காட்டுக. அதை காட்டுவோம் முதல். அடுத்தது அப்ப செங்குத்து காவிகள் ரெண்டும் பெருக்கப்பட்ட என்னமா வரப்போதும்? ஓ ஏபி காவியையும் கண்டு வச்சுட்டோம், ஆல்ரெடி கண்டு வச்சுட்டோம். அவை செங்குத்து காவியம் ரெண்டையும் பெருக்கலாம். பெருக்கினால் 0. ஆகவே ஏபி காவி டாட் ஓ இ காவி ரெண்டையும் பெருக்கினா 0. வேணதே செங்குத்து காவிகள் ரெண்டும். ஏபி காவி நம்ம கணிச்சு வச்சிருக்கோம், பி காவி மைனஸ் ஏ காவி டாட் ஓஇ காவி நம்ம கணிச்சு வச்சிருக்கோம், பி காவி பிளஸ் ஏ காவி பை 4 is equal to 0. ரைட். இதை அடைப்பினுக்குவோமா? அடைப்பினுக்குவோம். பி காவி டாட் பி காவி வர்க்கம், பி காவி டாட் பி காவி டாட் ஏ காவி. ஆகவே பிளஸ் ஏ காவி டாட் பி காவி பை 4. இதை பெருக்கினால் மைனஸ் ஏ காவி டாட் பி காவி. அதை பெருக்கினால் மைனஸ் ஏ காவிட வர்க்கம் பை 4 is equal to 0. ரைட். இப்ப அவன் காட்ட சின்னது கேட்டாப்புல நம்ம எழுவாய் மாற்றம் செய்வோம். இதை கழிச்சா என்ன வரப்போகுது? -3/4 மோட் ஆஃப் பி காவிட ஸ்கொயர் மைனஸ் மோட் ஆஃப் ஏ காவிட ஸ்கொயர் பை 4. இதை கழிச்சம் வேண்டாம், என்னமா வரப்போகுது? -3/4 ஏ காவி டாட் பி காவி is equal to 0. அப்படி இல்லாட்டி இதை நம்ம 0 அங்க எடுத்து போனா 7 ரைட். அது அங்க எடுத்து போயாச்சு. இப்ப நம்ம காட்ட சின்னது 3 ஏ காவி டாட் பி காவி. இந்த 4 பிரிக்கணும், 4 பிரிக்கணும் என்றால் 3 ஏ காவி டாட் பி காவி is equal to 4 பிரிக்கணும் என்றால் 4 பி காவிட ஸ்கொயர் மைனஸ் ஏ காவிட ஸ்கொயர். ரைட். இது முடிவு கிடைக்க பெற போது. ரைட். ஆகவே இப்ப அடுத்த பார்ட் என்னண்டு? அடுத்த பார்ட் என காட்டுக. மோட் ஆஃப் ஏ காவி is equal to 2 மோட் ஆஃப் பி காவி எனில் ஓஏசிடி செவ்வகம் என உய்த்தறிக. அதாவது ஏ காவிக்கு பதிலாக நான் போட போறேன். இது காட்டியாச்சு.
3 into a காவி டாட் b காவி is equal to 4 into b காவி ஸ்கொயர் மைனஸ் a காவிக்கு பதிலாக போடட்டாம் உங்களை 2 into b காவி 2 into b காவியை போடட்டாம். ஆகவே அதன் வர்க்கம் 4 b காவி ஸ்கொயர் 4 இருந்து 4 கழிவட்டால் 0. என்னது 3 into a காவி டாட் b காவி 3 போய் பிரிவட்டால் a காவி டாட் b காவி is equal to 0 என்றால் ரெண்டும் என்னது செங்குத்து காவி. a காவியும் b காவியும் என்னமான் வரப்போது முடிவு செங்குத்துக்கள். ஆகவே a காவி டாட் a காவி செங்குத்து b காவி என்று வருகிறது. ரெண்டும் செங்குத்துக்கள் என்றால் வினைகரம் என்பது செங்குத்தாக அமைஞ்சால் அது செவ்வகம். அது செவ்வகம். வினைகரம் என்பது செங்குத்தாக அமைஞ்சால் அது செவ்வகம். அதிலேயும் 4 பக்கங்களின் சமனாக வந்தால் செவ்வகத்திலே விசேட பேர் அங்கால சதுரமாக மாறுவார். சதுரமாக மாறுவார். ஆகவே வினைகரத்தை எதிர்பார்க்கிற செங்கோணமாக வந்தால் செவ்வகம். அவ்வளவு விஷயம். ரைட். 7வது வினா. இதுல 7வது 8வது தான் கொஞ்சம் நல்ல கேள்வின்னு சொல்லலாம். கொஞ்சம் நல்ல கேள்வி, கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கான். 7வது கேள்வியும் 8வது கேள்வியும் கொஞ்சம் விஷயம் இருக்குது, தவறுபட வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள். மற்றபடி மற்ற கேள்வி எல்லாம் ஒன்றுமில்லை, அதுல விஷயங்கள் ஒன்றுமில்லை. ரைட். அப்ப பாப்போம், அடுத்தது 7வது கேள்வி பார்ப்போம். படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு 4W நிறைவுடைய நிறப்படுகிறது. படத்தில் காட்டப்பட்ட போது படத்தை கொஞ்சம் கூறுவோமே, கொஞ்சம் கூறுவோம் ஒழுங்கா. பி என்ற துணிக்கை அந்த கப்பி எங்க வைக்கப்படுகிறது. இது செங்கோணம், இது பி என்ற துள்ளி, இது சி என்ற கப்பி. அடுத்தது பி என்ற துணிக்கை W நிறையுடையது. கிடையுடன் அல்பா என்ற கோணத்தில் வைக்கப்படுகிறது. ஏ என்ற புள்ளி, அடுத்தது தீட்டா என்ற கோணம். ரைட், ஓகே. இவ்வளவும் தரவு. படத்தில் காட்டியவாறு 4W நிறையுடைய சீரான கோணின் ஒரு முனை ஏ ஆனது ஒப்பமான கிடையுடன் தீட்டா கோணத்தில் சாய்வில் உள்ள சாய்தளத்தின் பொருந்திருக்க. அப்ப இந்த சாய்தளத்தில் இது பொருந்திருக்குது. ஆகவே இதுல மறுதாக்கம் உண்டாக்குவார், அதுதான் செங்குத்தாக தாக்குவார். படுபுள்ளிக்கு செங்குத்தாக மறுதாக்கம் உண்டாக்குவார். ரைட், ஓகே. ஆகவே ஏ பொருந்திருக்க 4W சாரி 4W நிறையுடைய. அப்ப 4W நிறையுடைய இந்த கோடு நடுப்புள்ளியில் என்ன செய்வார்? 4W தாக்குவார். 4W நிறையுடைய கோளின் முனை ஏ ஒப்பமான கிடையுடன் தீட்டா கோணத்தில் சாய்வில் உள்ள சாய்தளத்தின் பொருந்திருக்க பியில் காட்டப்பட்ட இலேசான நீளாவிலை மூலம் சமநிலையில் வைக்கப்படுகின்றது. கோள் கிடையுடன் அல்பா கோணம் சாய்வில் இருக்க விலை கோளிற்கு செங்குத்தாக விலை என்றால் இழுவிசை இருப்பார். விலை என்றால் இழுவிசை இருப்பார். இழுவிசை இதுல நிறை கீழ் நோக்கி தாக்குவார். W நிறை. விழுவிசை ஒரே இலை என்னதால ஒரே இழுவை. எல்லாம் ஒரே இலை என்னதால ஒரே இழுவை. கோள் கிடையுடன் அல்பா கோணம் சாய்வில் இருக்க விலை கோளிற்கு செங்குத்தாக சென்று சியில் நிலைப்படுத்தப்பட்ட ஒப்பமான சிறு கப்பியினூடாக சென்று மறுமுனையில் W நிறையுடைய துணிக்கை பியை காவுகின்றது. அல்பா சமன் 60 பாகை என காட்டி தீட்டாவை காண்ப. இப்ப கேள்வி இங்க அல்பாவையும் தீட்டாவையும் என்ன? அல்பா 60 தந்திருக்கா நம்ம காண. சரி, ஓகே. ஆகவே என்னென்ன செய்யலாம் இப்ப என்று பார்த்தோம்னா பாருங்க பிள்ளையாள். இப்ப இந்த விஷயம் நான் கொஞ்சம் அழிச்சு போட்டு கொஞ்சம் நீட்டா வரதுக்கு அழிக்கிறேன், அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் வருது, இந்த விஷயோட இந்த விஷயம் இணைக்கன், இந்த விஷயோட இந்த விஷயம் இணைக்கன். இந்த மருதாக்கம் இதனூடாக போகுது. இந்த மருதாக்கம் எதனூடாக போகுதோ இதனூடாக போகுது மருதாக்கம். ஆகவே மூவிசைகளின் சமநிலை. இந்த புள்ளி பற்றி மூவிசைகள். இந்த சீய கொண்டு அழிச்சு போட்டு நம்ம வேணும்டா கொஞ்சம் நீட்டி அங்க அழகிடலாம். பாருங்க, இந்த படத்தை ஆகுற விஷயம் தான் அதை நீட்டி காட்டிக்க படத்தை. ஆகவே 3 விசைகளின் சமநிலை.
ரைட். ஆகவே சரியாக கோணம் இது செங்கோணம். சரியாக கோணங்களை குறிச்சு எம் பிளஸ் என் கொட்டிட்டாவை பாவிச்சோம்னா விட வரப்போகுது நமக்கு. ரைட். இப்ப இதுல நமக்கு தெரியும் தீக்கு பதிலாக என்ன செய்யலாம், மேல்நோக்கிய விசை சமன் கீழ்நோக்கிய விசை ஒன்று எடுக்கலாம். சரி, வலப்பக்க விசை சமன் இடப்பக்க விசை எடுக்கலாம். ரைட், அப்படியெல்லாம் எடுக்கலாம். ஆனா ஆக லேசான வழி விடத்தை இது பற்றி திருப்பூர் எடுத்தோம் என்றால் நமக்கு என்ன வரப்போறார், அல்பாண்ட கோணம் வந்துடுவார். ஆகவே கோளின் சமநிலைக்கு தொகுதியின் சமநிலைக்கு ஏ பற்றி திருப்புதிறன் எடுத்தோம்னா திருப்புதிறன் பாருங்க முடியால் இந்த சொல்லியில் எடுக்கணும். சரி, விசை டி தர செங்குத்து தூரம் தரப்படி கோள்ற நீளம் தரப்படுகிறா. கோள்ற நீளத்தை நம்ம எடுத்துக்கோ சும்மா. ஃபார் எக்ஸாம்பிள் 2a கோளி நீளம் 2a என்க. ஆகவே இது நடுப்புள்ளி சீரான கோள் ஏ. ஏதும் ஒரு புள்ளி வட்டி விசைகளின் திருப்புகளை கொடுத்த சமன் 0 தத்துவத்தை பயன்படுத்தியாச்சு. ஆகவே இப்ப நமக்கு தீய காரணத்துக்கு ஒரு வழிமுறை சொல்றோம். ஆக ஈஸியான வழிமுறை T is equal to W. மேலோக்கி சம கீழ்நோக்கி விசை T is equal to W. ஆகவே T க்கு பதிலா W into 2a is equal to, அது அங்க எடுத்து போனால் 4W a cos alpha. W வட்டியாச்சு, a வட்டியாச்சு, ரெண்டு முறை. ரைட். cos alpha is equal to half. ஆகவே cos 60 பாகை. ஆக ஆல்பா சமன் 60 பாகை. காட்டியாச்சு. ஆல்பா சமன் 60 பாகை என்று காட்டியாச்சு. ரைட். அடுத்தது காணச்செலிக்கு தீட்டாவை காணச்செலிக்குது. இப்ப தீட்டாவை காண்பதற்காக வழிமுறை ஒன்று பார்ப்போம். தீட்டாவை காண்பதற்கான வழிமுறை இப்ப பாருங்க இல்லையால், இது தீட்டாண்டா இது தீட்டா வருவார். எப்படிங்கிறத வழங்கப்படுத பிறகு ரைட். இது தீட்டாண்டா இது 90 மைனஸ் தீட்டா. இவ்வளவும் 90 பாகை என்றால் இவ்வளவும் அப்ப தீட்டா. அவ்வளவு என்ன கோணம் வரப்போகுது, தீட்டாவா அவ்வளவு. இவ்வளவும் தீட்டாண்டா இது ஒன்று விட்ட கோணம் Z வடிவம் தீட்டாண்டா இது 90 மைனஸ் தீட்டா. நான் இவ்வளவு குறிக்கிறது 90 மைனஸ் தீட்டா. ஆகவே இது செங்கோணம், நிலைக்குத்தா வந்த செங்கோணம். ஆகவே இது தீட்டா. இது அல்பாவாயின் இது 90 மைனஸ் அல்பா, குத்தெதிர் கோணம் 90 மைனஸ் அல்பா. ஆகவே இது அல்பா. ரைட். முக்கோணி இந்த பேர் கொடுத்துக்கிறேன், இந்த புள்ளி பேர் கொடுத்துக்கிறேன். ஓன் கொடுப்போமா? ரைட். ஓ முக்கோணி AOB இல் M plus N கொட்டீட்டா பாவிக்க பாருங்க பிள்ளையாள். இந்த முக்கோணியை பாருங்க இல்ல, கொட்டீட்டா M plus N கொட்டீட்டாக்கு கூட நம்ம கோணம் தேவை. என்ன கோணத்தை எடுக்கலாம்? இது அல்பாண்டா 90 மைனஸ் அல்பா, இது 90 மைனஸ் அல்பா. M plus N A plus A கொட் 90 மைனஸ் அல்பா is equal to, இங்கால கோணம் வாரத்தால இங்கால ஆரம்பிக்கணும். A கொட்டீட்டா மைனஸ் A கொட் அல்பா. ரைட். அல்பாக்கு பதிலாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் A சக A 2A எல்லாம் வட்டி விடுறேன் 2 கொட் 90 மைனஸ் அல்பா tan அல்பா is equal to A கொட்டீட்டா A வைத்தார் கொட்டீட்டா மைனஸ் A வைத்தார் கொட் அல்பா. ரைட். இப்ப நான் பெருமானங்களை போட போறேன், காண போறேன். அல்பாக்கு பதில் 60 பாகை ஒன்று போடுவோம். 2 tan 60 சமன் கொட்டீட்டா மைனஸ் கொட் 60 பிளஸ் இங்க கூட்டுவோம். ரைட். 2 into tan 60 வர்க்கமூலம் 3 பிளஸ் கொட் 60 ஒன்றுங்கள் வர்க்கமூலம் 3 சமன் கொட்டீட்டா. கோமசி எடுத்தோம்டா 3 2 6 6 1 7 7ங்கள் வர்க்கமூலம் 3 சமன்
கொட்டீட்டா. ஆகவே tan θ சமன் என்னமான் மாறி தலைகீழா மாறுவார். என்னது வரப்போறார்? வர்க்கமூல 3/7. கேட்கப்பட்டது என்னதை கேட்டீங்க? தீட்டாவை காண்க. தீட்டாவை காண்க. அப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ். ரைட், அவ்வளவுதான். தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் √3/7. ரைட், கண்டுபிடிச்சு தீட்டா கண்டாச்சு. அப்ப இதுல கொஞ்சம் விஷயம் இருக்கு. m plus n cot θ பயன்படுத்துற ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது. இதுல m plus n cot θ பயன்படுத்துற ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது. வேற மற்றபடி பெரிய ஒரு விஷயம் இல்லை. ரைட், ஓகே. அடுத்த 8வது கேள்வி போவோம். நம்மள 8வது கேள்வி போவோம். பாருங்க, அதுலயும் கொஞ்சம் விஷயம் இருக்குது. 8வது கேள்வியிலையும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. 9வது கேள்வி 10வது கேள்வி அது பாத்திரிக்க முடிஞ்சிடும். அது ஒண்ணும் இல்லை. 9வது கேள்வி படிச்சா அது விஷயம் ஒண்ணும் இல்லை. ஓஎல் விஷயம் தான். ஓஎல் விஷயத்தோட 2-3 விஷயம் சேர்க்க படிக்கும். ஃபைனல் எக்ஸாம் இசைகளோட செய்யலாம். பாவம் இன்ஷால்லா உங்களுக்கு இணையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிங்கன்னா, படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிங்கன்னா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி எல்லாம் சின்ன சுருக்கமாக விஷயத்த ஒரு தியரிய கொஞ்சமா சொல்லி முடிக்கலாம் நம்ம மேலோட்டமாக. ரைட், 8வது வினா. 8வது வினா படத்தை கொஞ்சம் ரஃபா குறிக்கும். முதலாவது இப்படி தரமாடி படம் வந்து பார்ப்போம். இப்ப பார்த்து இந்த வாசிக்க விஷயங்கள் செல்லப்படுற அவங்களுக்கு விஷயங்களை செல்லிதான் சொல்லணும். ஒரு லேசான நீட்ட முடியாத இலையின் ஒரு முனை கரடான நிலைக்குத்து கப்பி, என்னது கம்பி, நிலைக்குத்து கம்பி. இந்த நிலைக்குத்து கம்பியில ஒரு இலை ஒன்றோ என்ன செய்து வளையம் ஒன்று கட்டி தொங்கவிடப்படுது. கம்பி ஒன்றில் கோர்க்கப்பட்டுள்ள ஸ்மால் எம் திணியுடைய சிறிய மணி பி ஆனது. இது சிறிய மணி ஒன்றோ எம் திணியுடையது ஸ்மால் எம்ஜி. அவை பி என்ற மணி எம் திணிவுடைய சிறிய மணி பியுடன் இணைக்கப்பட்டு இலையானது உருவில் காட்டியவாறு நிலைத்த ஒப்பமான கப்பியின் மேலாக சென்று மறுமுனை எம் திணிவுடைய கியூ எனும் துணிக்கை காவுகின்றது. அப்ப கியூ என்னும் துணிக்கை செப்ரல் எம்ஜி காவுது. அப்ப இலைய இழுவை டி 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 ஒரே இலை இழுவை உண்டு காவுகின்றது. இலையின் ஏபி எனும் பாகம் நிலைக்குத்துடன் 45 பாகை ஏபி எனும் பாகம். அவ இது ஏன்னு செல்லப்படுகிறது, இது பீன்னு செல்லப்படும். ஏபியின் பாகை நிலைக்குத்துடன் எதிர்மாயமான் 45 பாகையாம். அப்ப நிலைக்குத்துடன் 45 ஏபி நிலைக்குத்துடன் 45 பாகை இல் இருக்க துணிக்கையின் சமநிலையில் உள்ளன. துணிக்கைகள் சமநிலை உள்ளன. உராய்வு குணகம் அரையனின் என காட்டு. உராய்வு குணகம் அரையனின். ஆகவே இதுக்கு உராய்வு திக்கின் செல்லப்படுகிறது. ஆகவே இது எங்க நோக்கி அசைய எத்தனிப்பார்? பீன துணிக்கை. கீழ் நோக்கி அசைய எத்தனிப்பார்? மேல் நோக்கி உராய்வு செய்யும் சொல்லிப்படுவார். எஃப் என்ற உராய்வு சொல்லிப்படுவார். ஆகவே நம்ம இதுக்கு பயன்படுத்துறோம்டால் எதுக்கு? இங்கால இவர் மேல் நோக்கி இவர் கீழ் நோக்கி இயங்குறா, இவர் மேல் நோக்கி இயங்கணும். மேல் நோக்கி இயங்கணும். ஆகவே சமநிலையில் இருக்க எல்லை சமநிலை சந்தர்ப்பத்துல இது இயங்கல்ல நிறுத்தம் என்றால் இதுக்கு பயன்படுத்துறோம் என்றால் எஃப் சமன் மேல் நோக்கி சமன் கீழ் நோக்கி விசை டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ஜி. டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ஜி. ரைட், ஓகே. ஒரு துணிக்கை எடுத்தாச்சு. அடுத்த பி என்ற துணிக்கைக்கு இதுக்கு எடுத்தோம் என்றால் மேல் நோக்கி சமன் கீழ் நோக்கி விசை. ஆகவே பி என்ற துணிக்கைக்கு மேல் நோக்கி விசை சமன் கீழ் நோக்கி விசை. மேல் நோக்கி விசை எஃப் சக டி கோஸ் 45. எஃப் சக டி கோஸ் 45 சமன் கீழ் நோக்கி விசை ஸ்மால் எம்ஜி. டிக்கு பதிலாக என்ன பண்ணலாம் முடியாது? மேலுக்கு கேபிட்டல் எம்ஜி. எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் பிளஸ் கேபிட்டல் எம்ஜி. டிக்கு பதிலாக கோஸ் 45 √2 is equal to small mg. அப்ப f is equal to இது அங்கல வந்து கழிக்கலாம். small mg minus capital mg by √2. ரைட், f கண்டாச்சு. இப்ப என்னத காணணும்? நம்ம அடுத்தது t காணல் என்ன செய்யலாம்? அடுத்து மரதாக்க தான். ரைட், விடத ஒரு சின்ன தவறு விட்டுட்டேன். என்ன தவறு விட்டேன்? விடத உள்ள மரதாக்க விசையை குறிச்சு காட்டல். p என்ற துணிக்கையில இந்த வளையம் பட்டு கொண்டிருக்கதால, இந்த கம்பியினோட பட்டு கொண்டிருக்கதால மரதாக்கம் உண்டாக்குவார். ஆகவே இந்த பீட சமநிலைக்கு கிடையாக வலது பக்க விசை சமன் இடப்பக்க விசை. இங்கால பக்கம் ஆர் தாக்குறார்.
அங்கள பக்கம் t sin 45 t sin 45 t ல பெருமானம் ஸ்மால் mg sin 45 √2 ரைட். இப்ப நமக்கு தெரியும் உராய்வு கோணம் தெரியும். சமநிலையில் எல்லை சமநிலையில் என்ன புள்ளியால் f over r mod of less than is equal to mu f சமன் mu r ன கான்செப்ட் ரைட். ஆகவே இதுல பெருமானம் தந்திரிக்காம மியோட பெருமானம் f over r. இதை எதா பிரிப்போம்? நம்ம இந்த f கண்டு வச்சிருக்கோம் முதலாம் சமன்பாடு, இந்த r கண்டு வச்சிருக்கோம் இரண்டாம் சமன்பாடு. 1 பிரிச்சுட்டோம் என்றால் f over r mg g பொதுவா எடுப்போம். அப்படியே பிரிச்சு காட்டுறேன். காட்டுறது g பொதுவா எடுப்போம் தெரியா? ஸ்மால் m மைனஸ் கேபிட்டல் m பை √2. அப்ப மேல √2 கீழுக்கு √2 ரைட். f பொதுவா கீழ் r பெருமானம் எடுப்போம். கீழ் r ஸ்மால் mg பை √2 லெஸ் than is equal to என்ன புள்ளியால் சொல்லிருக்கான்? mod of less than is equal to half. ஆகவே இதுல √2 மட்டுப்பாடு பேசிடுவார். மொத்த பெருமானத்தால மைனஸ் ஹாஃப் டு பிளஸ் ஹாஃப். அப்ப இது அர்த்தம் என்ன புள்ளியால்? மைனஸ் ஹாஃபுக்கும் பிளஸ் ஹாஃபுக்கும் இடையில g into √2 small m minus capital M by small mg less than is equal to half. மைனஸ் ஹாஃபுக்கும் பிளஸ் ஹாஃபுக்கும் மொட்டை எடுத்துட்டோம் என்றால் இப்ப எழுவாய் மாற்றம் செஞ்சு சுருக்கி எடுத்தோம் என்றால் அவன் காட்ட சின்ன விட கேபிட்டல் எம்முக்கு காட்டணும். எம்ஜியை வட்டலாமே, ஜிஎன்ஜியை வட்டலாம். இந்த எம் என்பது 2 பக்கம் பெருக்கிறேன். இங்கே வரைக்கும் நாங்களே பெருக்கணும். மைனஸ் m by 2 less than √2 small m minus capital M less than is equal to அந்த m அங்காலையும் பெருக்கணும்னா small m by 2 ரைட். இந்த √2 m அங்கால வந்து கழிக்க. ஆகவே m பொதுவானது என்ன போகுது இல்லையா? m மைனஸ் இருக்கட்டும் அங்க வந்து கழிக்க. மைனஸ் போறதா பிளஸ் m by 2 பிளஸ் √2 m ரைட். லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் m லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் M. அங்கல வந்து இது கழிவட போகுது m by 2 மைனஸ் √2 ஆகவே மைனஸ் போயிடுவார். m பொதுவா எடுத்தோம் என்றால் ஸ்மால் m பொதுவா எடுத்தோம் என்றால் என்ன வர போகுது? by 2 m by 2 எடுத்தோம் என்றால் காட்ட சின்னதுக்கு ஏத்தாவல மாத்துவோம் இல்லையா? காட்ட சின்னதுக்கு ஏத்தாவல மாத்துவோம் ரைட். by 3 ஒன்றியாரு சுருக்கலைங்க போல விட்டீங்கம்மா. m by 2 right minus 1 right. இடையில √2 ஒன்று விடுபாட்டிக்குதா? √2 m ரைட். நம்ம விடுபட்ட புலவில் என்றால் இது கேபிட்டல் mg ரைட். கேபிட்டல் mg தானே? r is equal to r பெருமானம் small mg r பெருமானம் t is equal to t க்கு பதிலாக கேபிட்டல் mg ரைட். ஓகே. ஆகவே t க்கு பதிலாக பிரதிட்டது தானே கேபிட்டல் mg ண்டா கேபிட்டல் M ரைட். அந்த வரையில இருந்து திருப்பி செய்யறேன் பாருங்க புள்ளியா. அந்த வரையில திருப்பி செய்யறேன் ரைட். கேபிட்டல் M இதை உடச்சலி நம்ம என்ன வரப்போகுது? நமக்கு மைனஸ் ஹாஃப் less than equal ஜிஎன்ஜி வட்டுப்படி இதை டிவைட் பண்ணோம்டா √2 small m over capital M minus 1 MOM minus 1 less than is equal to half. இந்த 1 கொஞ்சம் கூட்டினோம்னால் 3/2. இந்த 1 வந்து இங்க கூட்டினோம் என்றால் 1 வந்து இங்க half less than is equal to √2 m by capital M less than is equal to 3/2 ரைட். நீங்க தேவை கேபிட்டல் M தான் மாற்றணும். ஆகவே நான் என்ன செய்ய முடியாது?
இதை அப்படி தளவுத்திர மாத்திட்டோம்டா சமநிலை மாறுவார் தளவுத்திர மாத்திட்டோம்டா 2 less than is equal to m by root 2 m less than is equal to 2 by 3 தளவுத்திர மாத்திட்டோம்டா இப்ப நீங்க டிஸ்டர்ப் ஆகிக்க root 2m அங்களையும் பெருக்கி இங்களையும் பெருக்கி இதை முன்னுக்கு மாத்திரம் இதை பின்னுக்கு மாத்திரம் ஆகவே இங்க பெருக்கிறோம்டா 2 into root 2 by 3 less than is equal to m less than is equal to இந்த பெருக்கிறோம்டா 2 into root 2 m ரைட் இதைத்தான் காட்ட சொல்லியிருக்கான் ரைட் ஓகே வெரி குட் என காட்டுக இதெல்லாம் சரி இது கொஞ்சம் விஷயமுள்ள கேள்வி இந்த கேள்வி மட்டும் அடுத்தது ப்ரோபபிலிட்டி அடுத்தது ப்ரோபபிலிட்டி போவோம் பாருங்க இல்லையா ப்ரோபபிலிட்டி நிகழ்தகவு போவோம் ஏகமா பி என்பன மாதிரி வழியில் ஒன்றில் உள்ள இரு நிகழ்ச்சிகள் எனக்கொள்வோம் பி 9வது கேள்வி பி ஏ ஒன்றுக்கு பி இஸ் ஈக்குவல் டு தரப்படி 5/6 அதே மாதிரி பி ஏ இடைவெட்டு பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1/6 எனின் பிபிஐ காண்க மேலும் ஏபி கமா சாரா நிகழ்ச்சி எனவும் தரப்படி பிஏ காண்க முதலாவது பிபிஐ காணுவோம் பிபி இஸ் ஈக்குவல் என்ன தரவு செல்லலாம் ஏ ஒன்று பி probability of A union B is equal to probability of P A divided B dash plus PB dash ஐயும் PB ஐ கூட்டினால் அதுக்கு சமன் அப்ப அந்த தியரி உங்களுக்கு தெரிஞ்சால் விஷயம் முடிஞ்சு A ஒன்று B க்கு பதிலாக 5/6 equal to A divided B பதிலாக 1/6 plus PB இது போல கழிவட்டால் PB is equal to 4/6 அல்லது 2/3 ரைட் இன்னொன்று தந்திருக்கான் தரவு புள்ளியால் ஏகமா பி என்பன சாரா நிகழ்ச்சி எனவும் தரப்படி PA காணட்டாம் இப்ப PAக்கு பதில் என்ன செய்யணும் நம்ம OL படிச்ச வாய்ப்பாடு உண்டு probability of A union B is equal to PA plus PB minus PA intersection B என்கிறது OL படிச்ச தியரி ஆனா இங்க சாரா நிகழ்ச்சிண்டா PA into PB ஆகவே A union B 5/6 equal to PA அதான் காணப்போறோம் சாக PB அதான் கண்டிருக்கோம் 2 3 ஏ சாரா நிகழ்ச்சிண்டா PA into PB ஆகவே PA into PB க்கு பதிலாக 2/3 இதை வந்து இங்க கழிப்போம் 5 6 சமவெளி பின்னம் 4 6 சமன் இதை கழிச்சோம் என்றால் PA/3 5 4 4 5 4 1 6 இது வந்து இங்க பெருக்கப்பட்டால் சமன் PA ஆகவே PA is equal to என்ன 1/2 half PA பெருமானம் கண்டாச்சு probability முடிஞ்சு நிகழ்தகவுங்கிறது 2 3 வாய்ப்பாடு இருக்குது மொத்த நிகழ்தகவு தேற்றமே மொத்தம் 3 சாராம்ச சுருக்கமான வாய்ப்பாடு பேஸ் தேற்றம் மொத்த நிகழ்தகவு தேற்றம் கண்டிஷன் ப்ராபபிலிட்டி நிபந்தனை நிகழ்தகவு அதோட நிகழ்தகவுங்கிற கான்செப்டே முடியும் அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறதும் புள்ளி விவரவியலுங்களும் சின்ன ஒரு பாட் 10வது வினா கணிதத்துறையில் உள்ள ஒரு மாணவன் உயர்தர பரீட்சையில் இணைந்த கணித பாடத்தில் பெற்ற Z புள்ளியை விட ரசாயனவியல் பகுதியியல் பாடங்களின் முறையே 0.3 ஆல் குறைவான Z புள்ளிகளை பெற்றான் ஆகவே கம்பைன் மேக்ஸ்ல அவன் Z ஸ்கோரை Z எடுத்த வேண்டால் அவனோட பிசிக்ஸா முதல்ல சொல்லி கெமிஸ்ட்ரியில அவனோட Z ஸ்கோர் Z - 0.5 அவனோட பிசிக்ஸ்ல Z ஸ்கோர் Z - 0.3 ஆல் குறைவாம் இதுதான் அவனோட Z ஸ்கோர் ரைட் ஆகவே புள்ளிகளை பெற்றான் அவனது 3 பாடத்துக்குமான விளைவான Z புள்ளி அவனோட கடைசியா Z ஸ்கோர் வருது 1.7 கடைசியா Z ஸ்கோர் வருது 1.7 மூணையும் கூட்டி மூணா பிரிச்சா வாரதுதான் 1.7 ஆகவே விடை பெருமானம் மூணையும் கூட்டி மூணா பிரிக்கப்படுது Z plus Z - 0.5 plus Z - 0.3 divided by 3 இதை குறுக்கால வரிக்கப்படும் இரண்டையும் கூட்டிட்டோம்னா வாரவிட 3 Z 3 21 சமன் 3 Z 0.7 ரைட்
இதை இங்கால கழிச்சு போட்டு 3 பிரிச்சுட்டோம்டா z ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு பெருமானம் வருது நமக்கு 1.9 1.9. கேட்கப்பட்ட கேள்வி என்ன பாருங்க முடியால் 1 காணப்படின் பாடங்களுக்கான தனித்தனி செட் ஸ்கோர் புள்ளிகளை காண்க. ஆகவே ஆகவே அவர செட் ஸ்கோர் 1.9. ஆகவே அவர கெமிஸ்ட்ரியில செட் ஸ்கோர் 1.9 0 போனா 1.4. ஆகவே அவர பிசிக்ஸ்ல செட் ஸ்கோர் 1.6 1.6. இது எவ்வளவு எழுதிக்கானதான் மார்க்ஸ் இல்லாட்டி இல்ல எழுதிக்கானதான் மார்க்ஸ். ரைட், முடியல கேள்வி. இணைந்த கணித பாட பரீட்சையில் இடை நியம உலக என்பன முறையே 45-20 அதை குறித்த மாணவனின் இணைந்த கணித புள்ளி யாது? நமக்கு z ஸ்கோர் இஸ் ஈக்குவல் z ஸ்கோர் இஸ் ஈக்குவல் வாய்ப்பாடு தெரியும் x மைனஸ் மியூ ஓவர் sd ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அல்லது இப்படியும் போடலாம் சிக்மாண்ட மாதிரி வாய்ப்பாடுதான். z ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு x அவர் எடுத்த புள்ளி இடை மார்க்ஸ், அந்த புள்ளிக்கான இடை மார்க்ஸ் கீழ் நியம விலகல். z ஸ்கோர் அவர் 1.7 1.7. எக்ஸ்ங்கிற தெரிய அவர் எடுத்த புள்ளி சரியா நமக்கு அதான் காணப்புறம். மியூ என்பது விடை என்பது தரப்படி எத்தனை மக்கள் 45 45 கீழ் நியம விலகல் 20. குறுக்கால வெளிக்க போட்டு கழிச்சு கூட்டி எடுத்தால் x ஈக்குவல் டு பெருமானம் வருது 83 புள்ளிகள் 83 புள்ளிகள். அவர் 83 மார்க்ஸ் எடுத்தீங்க. கம்பைன்ல எத்தனை மார்க்ஸ் எடுத்தீங்க? அவர் 83 மார்க்ஸ் எடுத்தீங்க. ரைட், ஆகவே இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு சரியா டைம் முடிகிற அளவுக்கு கொண்ட ஸ்பீடா கொண்டே ஸ்டேட் ஆக்கி அடுத்து நம்ம அப்ளைட் பார்ட் செய்ய கிடைக்கல. சாரி, அப்ளைட்ல எஸ்ஐ பார்ட் செய்ய கிடைக்கல நமக்கு. அதே மாதிரி பியூர்லையும் எஸ்ஐ பார்ட் செய்ய கிடைக்கல. இந்த 2 பாடையும் உங்களுக்கு செய்யணும், என்னோட நைட்டை படிக்கணும் என்றால் நீங்க ஏற்கனவே ஆல்ரெடி நான் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களோட டீடைல்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களோட இணைச்சு கொள்ளலாம். ஆகவே ஜிஹாத் சார் 076-140-5457 இந்த நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸை அனுப்பிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. மிச்சம் இல்ல உங்களுக்கு நாளை அன்றைக்கு உங்களுக்கு மொராட எக்ஸாம் இருக்குது. அதை நீங்க நல்லா வெற்றிகரமாக நல்ல பெருவரும் எடுக்கணும் என்று வாழ்த்தி கொண்டு அடுத்தது என்னிட மிச்சமாக இதுல பார்ட் 2, அதாவது எஸ்ஐ பார்ட்ல நாளைக்கு செய்து காட்டலில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நினைச்சு கொள்வோம். அடுத்தது இதே மாதிரி ஒரு 5 இயர்ஸ் பேப்பர் செய்யணும். இதுல இன்னைக்கு மொராவில் ஒரு 5 இயர்ஸ் பேப்பர் செய்யணும், பாஸ் பேப்பர்ல ஒரு 5 இயர்ஸ் செய்யணும். அதே மாதிரி ரோயல் காலேஜ் வேறு மாடல் பேப்பர்ஸ்லயும் ஒரு கொஞ்சம் எக்ஸ்போர்ட் ஆனோம் என்றால் நல்ல பெருவர் எடுக்கலாம். நீங்க அங்க இங்க அந்த கிளாஸ் தியரி படிச்சுட்டு விட கேள்வியில எவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆகிறீங்களோ அவ்வளவுக்கு நல்ல பெருவர் எடுப்பீங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.